காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு அழகான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சாட்டர்டே வந்து நம்ம காஞ்சிபுரம் போய் சில்க் சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற பிளான் இருந்தது இல்லையா? ஸோ வருதா? அதோட vlog தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெயினாக வந்து நம்ம சில்க் சாரீஸ் பர்ச்சேசிங் தான் நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வந்தோம். ஸோ அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்தோம். பட் இட்ஸ் ஓகே, ஒரு ஹாப்பி ஈவெண்ட் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து வந்தோம். அண்ட் ஸோ பிளான் பண்ண மாதிரியே வந்து சாட்டர்டே மார்னிங், அதுவும் ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ஸோ ஈவினிங்கே நம்ம வந்து முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு அங்கேருந்து கிளம்பிடலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்து லக்கேஜ் எல்லாமே நாங்கள் பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். பட் நாங்கள் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஷாப்பிங் இல்லையா? கண்டிப்பாக அது வந்து இருக்கிறத விட ஜாஸ்தியாகவே வந்து டைம் எடுத்தது. ஸோ எங்களால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல ஒரு நாளில். அதனால் திரும்பி வீட்டுக்கு வந்து அப்புறம் இன்னும் சண்டே ஃபுல்லாக வீட்டில் லாக்டவுன்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண்டே தான் நாங்கள் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஷாப்பிங் போனால் கண்டிப்பாக வேறு எந்த பிளானுமே வச்சுக்கூடாது. கண்டிப்பாக அந்த பிளான் எல்லாமே கொலாப்ஸ் தான் ஆகும். ஸோ பிளான் என்னென்னா எல்லாமே வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடும். ஸோ அதே மாதிரி அங்கிள் ஆண்டி வீட்டிலேருந்தும் கிளம்புறாங்க. பட் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா புதுசாக வந்து ஏன்னா ஃப்ரைடே தான் நாங்கள் வந்தோம். ஸோ இந்த கிச்சன் எதுவுமே செட் பண்ணல. ஜஸ்ட் கிளீனிங் ஒர்க் தான் மட்டும் முடிச்சிருக்கோம். அண்ட் குக்கிங்லாம் சான்ஸே இல்லை. வெளியில் தான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு அவங்களே டிஃபன் எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. பட் அவங்க தான் பாவம் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு எங்களுக்காக சமைச்சு வெரைட்டிஸாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ போகிற வழியில் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் பர்ச்சேசிங் போகணும் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அதனால தான் நம்ம வந்து சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பணும். அண்ட் ஃபேமிலியாக போகிறது வந்து அது ஐ திங்க் இட்ஸ் பீடபிள் மூமெண்ட் சொல்லலாம். ரொம்பவே நல்ல ஒரு மெமரபிள் டே இருந்தது. இந்த பர்டிகுலர் vlog எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் we two families are together. ஸோ நாங்கள் வந்து வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே தூக்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா வச்சிருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிட்டு கார்லேயே சும்மா சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருந்தோம். அண்ட் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஓகே, எல்லாமே செம்மையாக இருக்கும். அங்கே வந்து பியூர் ஜரி ஒர்க் வச்சுருந்த ஐ மீன் காஞ்சிபுரம் சாரீஸ் கிடைக்கும். அதுவும் சீப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுவும் இந்த வெட்டிங்கில் பண்ணாட்டி இனி எப்போன்னு தெரியல. ஸோ அதனால் கண்டிப்பாக போய் ஆகணும்னு பிளான் பண்ணோம். பட் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்ட மாதிரி எல்லாம் இருந்ததா? ப்ரைஸ் எப்படி இருந்தது? பியூர் ஒர்க் எப்படி இருந்தது? எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஹைவேல போயிட்டே இருந்தோம். எங்களுக்கு பின்னாடி தான் அங்கிள் ஆண்டிலாம் வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு வரதுனால கொஞ்சம் லேட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே போகிறதுனால ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் சர்ச் பண்ணி நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அதனால் அவங்க டக்குன்னு ஈஸியாக வந்து டக்குன்னு சாப்பிட்றலாம். ஸோ லொக்கேஷன் பார்க்கறது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் சுற்றி இருந்திருப்போம். அதாவது காஞ்சிபுரமும் தாண்டி நாங்கள் போய் பார்த்தோம். பட் அப்போவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா 2 பக்கமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரமெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால் எங்கேயுமே இருக்க முடியல. பட் இப்போ பார்க்குறது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு பாலிடெக்னிக் காலேஜ். லக்கிலி சாட்டர்டே வந்து கேட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த திண்டலெல்லாம் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் நம்மளை கண்டிப்பாக வெளியே போக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய் உட்காந்துட்டோம். ஆக்கியூபை பண்ணிட்டு தான் சொல்லணும். பட் லக்கிலி யாரும் எங்களை எதுவும் சொல்லலை. அப்படியே சொன்னாலும் ஒரு சாரி சொல்லிக்கலாம், சாப்பிட போய் யாரும் எப்படி வெளியே போக விட மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சி ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் வந்து இறங்கணும். லக்கிலி எதுவுமே சொல்லலை. ஸோ நல்லபடியாக எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ கொஞ்சம் அவங்க அங்கிள் ஆண்டி வரதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் டைம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப பெரிய கிரவுண்ட் அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது. அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே நான் வந்து லைவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் வாய்ஸ் வந்து எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. ஏதோ யூஎஸ்பி கேபிள் நான் வந்து அட்டாச் பண்ணல. ஸோ அதனால் மொத்தமாக போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் ஒரு 1.5 ஹவர் ட்ராவலில் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் டைமாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம சில்க் சாரி பர்ச்சேஸ் பற்றி பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறைய பேருக்கு எடுக்க வந்திருந்தது. மெயினாக வந்து ப்ரைடுக்கு தான் மெயினாக வந்து நம்ம எடுக்கிறோம். அண்ட் ப்ரைடோட நாத்தனார், அதாவது நான். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் அம்மாவுக்கு சாரீ எடுக்கணும். தென் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேருக்கு எடுக்கணும். ஏன்னா அதில் நம்ம கிஃப்ட் பண்ணுவோம் இல்லையா ஃபங்க்ஷன் அப்போ. ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. பட் எனக்கு மைண்டுக்குள்ளே ஒரு என்னது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்தது. லைக் காஞ்சிபுரம் போனால் ஐ திங்க் இன்னும் டக்குன்னு எடுத்து வந்துடலான்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக போனால் அங்கே போய்
போய் செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆச்சு. ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்தது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீசஸ் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கிறப்போ நமக்கு எது எடுக்குன்னே தெரியல. அதாவது அவங்க போடுற பீசஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு யூனிக்கா நல்லா இருந்தது. ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து ம் அ டக்குனு ஏதாவது ஒண்ணு தூக்கணும்னு தோணாது. ஸோ அந்த மாரி தான் நெறைய டைம் வேஸ்ட் ஆயிருந்தது. ஸோ ஆக்சுவலா எல்லாருமே டக்குனு எடுத்துட்டாங்க. பட் நான் பார்த்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒண்ணுமே எடுக்காம சுத்திட்டு இருந்தேன். ஸோ ஈவினிங் 6 மணிக்கு மேல தான் எனக்கு எடுக்கிற மாரியே மூட் வந்தது. ஸோ அது என்னன்னே தெரியல. ஆல்ரெடி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து சாரி குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதுவும் இல்லாம நம்ம அங்கிள், ஆன்டி வந்து ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 வீக்ஸ் முன்னாடி அவங்க ஃபேமிலிக்கு நெறைய பேருக்கு எடுக்க வேண்டியதுங்கிறதுனால அவங்க போயிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபுல் கைடன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அந்த கடைங்க எதுவுமே அம் பெருசா எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த ஏரியாவே புதுசு எங்களுக்கு. ஸோ அவங்க தான் எங்கள ஆக்சுவலா கூட்டிட்டு போனது. இங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க வந்து 2 கடை அவங்க சொன்னாங்க. 2 கடையிலயுமே வந்து நிஜமாவே யூனோ நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. ஆக்சுவலா உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம டி நகருக்குள்ள போனா ஏதாவது ட்ரெஸ் எடுக்க இல்ல ஏதாவது வாங்கணும்னா வந்து தெருவுல வந்து பார்த்தீங்கன்னா கூவுவாங்க. வந்து அப்படியே ஃபோர்ஸ் பண்ற விதமா கூப்பிடுவாங்க. பட் ஸோ அதே மாரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஆக்சுவலா தெருவுக்கு உள்ள போறப்பயே பார்த்தீங்கன்னா, கார வந்து அ பிளாக் பண்றாங்க. ஐ மீன் கூப்பிடுறாங்க. இங்க வந்து எடுங்க, இங்க வந்து எடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வித்தியாசமா இருந்தது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் என்ன விஷயம்னா, நம்ம அவங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் போகக்கூடாது. ஏன்னா, அங்கேயே வந்து யூனோ டூப்ளிகேட் சாரீஸ்லாம் விக்கிறாங்க. அங்கேயே வந்து மிக்சிங்லாம் ஸோ பண்றாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம கொஞ்சம் சும்மாவே இருக்கறனால கான்ஃபிடென்ஷியலா நல்ல ஒரு பேரு மெயின்டெயின் என்ன பண்ற ஒரு பண்றேன்னு கடைக்கு தான் தெரியல. அதனால போனோம். ஓகே ஸோ அப்படி அந்த சொல்லி மாரி சுத்தி 2 பார்க்கறதுக்கு கடைங்க தான் எங்களுக்கு வந்து வந்திருக்கேன். தெரிஞ்சது. ஸோ அந்த கடைங்கள தான் நாங்க போனோம். மீன்வைல் பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்க தான் நான் ஆக்சுவலா எல்லாமே சுத்தி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மரங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா மரங்கள்லாம் ரொம்ப நல்லாவே மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு வந்து ரொம்ப கிளீனாவும் வச்சிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே வந்து எந்த ஒரு குப்பை எதுவுமே இல்ல. கொஞ்சம் குப்பை இருந்தது. அது வந்து ரோட் சைடுல வந்து பப்ளிக் போடுற குப்பை. அதாவது நம்மள மாரி வராங்க இல்லையா? ஸோ இவங்க தான் போடுறது குப்பை தான். ஸோ அந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். நான் நெறைய கிரவுண்ட் அங்க ஆக்சுவலா கொஞ்சம் லாங்கா பில்டிங் தெரியுது இல்லையா? அதுதான் காலேஜ். இங்கேருந்து அங்க வரைக்கும் கிரவுண்ட் இருக்கு. பட் அந்த காலேஜ் நேம் எனக்கு மறந்துருச்சு. டக்குன்னு நிக்க மாட்டேங்குது. அ ஸோ அதுதான் ஆக்சுவலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டாங்க. இது என்ன வேப்பலை மரமா? இது என்ன மரம்னு சொல்லு. அது என்ன செடி? வேப்பலை. சொல்லு. வா நம்ம அக்கா அண்ணாலாம் அங்க இருக்காங்க பார்க்கலாம். ஹாய். ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. ஆன்டி பார்த்தீங்கன்னா, பாவம் எல்லாமே செஞ்சு வச்சிருந்தாங்க. யாமினி அக்கா அதாவது ஆண்டியோட ஃபர்ஸ்ட் பொண்ணு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் செஞ்சிருந்தாங்க. இட்லி, சாம்பார், சட்னி அப்படி சொல்லிட்டு எல்லாமே வெரைட்டீஸ் கொண்டு வந்தாங்க. அது பத்தாதுன்னு டீ, அப்புறம் கூழு அதுவும் இந்த சம்மருக்காக ஏத்த மாதிரி நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ சூப்பரா ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப பிஸியா இருந்தேன். ஸோ அதனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாருமே கிளம்பிட்டோம். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணோம். ஏன்னா, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடம் அது. ஸோ நமக்கு அவ்வளவா அந்த இடம் தெரியாது. கம்ப்ளீட்டா அது நியூ அப்படிங்கிறதுனால போயிட்டுருந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல். ஸோ அதாவது பைபாஸ்லேருந்து உள்ள நம்ம கட்டிட இல்லையா? ஸோ அது அது பக்கத்தில தான் நம்ம இருந்தோம். அ ஸோ ஒரு 1/2 அன் ஹவர்ல நம்ம வந்து காஞ்சிபுரம் ரீச் ஆயிட்டோம். அங்கே தான் வைக்கிறாங்க போல இருக்குல்ல. இது வேற சாக்கியா சாக்கி தந்துட்டேன் அவ்வளோதானே. நீ ட்ரெயின் பார்த்தியா? ஆமாம், ட்ரெயின் சரக்கு வண்டி போச்சு. சரக்கு வண்டி போச்சுல்ல. பின்னாடி காரு நிற்கி காரு.
அப்பா அம்மா தூக்கிட்டு இருக்கிறத வந்து பாத்தியா நீ? எதில் படுத்திருந்தேன்? தரையில் படுத்துக்கிறேனா? இங்க வந்து காட்டன் சாரீஸ் நல்லா இருக்கு. ஹலோ, ஒன்னாலே நிறைய பிளான்ஸ் சொதப்புது. ஓகே, எல்லா பிளான்ஸ் ஆமா வேணும்னு சொல்லி செவ்வா போலாம். பூவெல்லாம் நாசம் பண்ணிட்டான். வா கிளம்பலாம். டாடா சொல்லு. யாருக்கு டாடா சொல்லு? உள்ள போங்க 2 பேரும். அது எதுக்கு எங்கே கொண்டு வராங்க? சாப்பிட உள்ள போய் நாங்கள் சாப்பிட்டோம். ஏய், பாப்பாக்கு இப்படி தான் சரியாகும். ஒரு நல்ல இடமா சோஃபா இருக்கு. ஸோ சாரி பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப நைட் ஆயிடுச்சு. ஸோ வரப்போ வந்து தலப்பாக்கட்டியில் ஆக்சுவலாக பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பணும். சாரி பர்ச்சேசிங் பார்த்து அமேசிங்காக இருந்தது. ஆக்சுவலாக அங்கே ஃபோட்டோஸ் அலோடே கிடையாது, பட் அதே மீறி 2 வீடியோஸ் நான் எடுத்துட்டேன். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. காசுமே ரொம்ப கம்மி தான். ஸோ சில்க் சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் ஜரி ஒர்க் வச்ச சாரியும் இருந்தது, மிக்சிங்குமே இருந்தது. மிக்சிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பியூர் காஞ்சிபுரம் சாரினா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அப்படியே தறியிலேருந்து செஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் எல்லாமே சிக்கன் தான். இந்த ஃபிஷ் ஃப்ரை எடுத்து கொடு. மனமான இது என்ன கிரேவி? நார்மல் கிரேவியா? பேசாம இருமா. ஸோ இந்த vlog ஆக்சுவலாக இதோட முடியுது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் கைஸ்.